ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்ச் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருவாடு தொக்கு தான் வைக்கலான்ட்டு. கருவாடு தொக்கு வந்து தால், ரசம் இந்த மாதிரி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வந்துட்டு செம்மையாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு நம்ம வெறும் வந்துட்டு சூடாக ரைஸில் போட்டு பெனஞ்சு சாப்பிட்டோனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கருவாடை வந்து நல்லா தலையும் வாலும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சீரகம், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு அதெல்லாம் வறுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்துட்டு ரொம்ப ப்ரௌனாக ஆக வேணாம், ரொம்ப கண்ணாடி பதத்துலேயும் வேணாம், மிடிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நான் வந்து 4 வெங்காயத்துக்கு வந்து 4 ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா நல்லா என்ன சொல்கிறது, மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்துட்டு டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, தனி மிளகாத்தூள் போட வேண்டாம், குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. அது வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் வந்துட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி அது நல்லா வந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மிலேயே வதங்கினோன்னே ஆயில் வந்து செப்பரேட் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு கருவாடை ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடு முதல்லே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா தக்காளி வந்து நம்ம தக்காளி வதங்கும்போது அதுவும் நல்லா வந்துட்டு ஓவர் குக் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வந்துட்டு கருவாடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. நல்லா வந்து அது சுருள நல்லா கட்டியாக தொக்கு மாதிரி வரும். அது வரைக்குமே விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சூடான ரைஸில் நீங்கள் வந்து பெசஞ்சு சாப்பிடுங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்